இன்றைக்கான மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட மேட்ச் ப்ரெடிக்ஷன். டாஸ் யார் வின் பண்ணுவா, யார் வின் பண்ண அதிக பெர்சன்டேஜ் இருக்குது, யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச் லக்னோவில் நடக்கு, 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 30வது மேட்ச்சு. இதோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் 2 டீம்லேயும் சேஞ்சஸ் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. லக்னோவை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ் பிளேயிங் 11 உள்ள வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மிச்சப்படி சேஞ்சஸ் இருக்காது லக்னோவில். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3 சேஞ்சஸ் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணுவா அப்படிங்கிறது கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு டாஸ் போட்ட அப்புறம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கிரவுண்டு லக்னோ. டாஸ் வின் பண்ணுறது யாருன்னு பார்த்தா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் 187. நம்ம கொடுக்குறது 180+ கொடுக்கலாம். யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிக்காங்களோ 180+ அடிக்கலாம். ஆனால் சேஸ் பண்ணுற டீம், செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. வின்னிங் ரேஷியோ பார்த்திங்கன்னா இந்த 2 பேத்துக்கும், லக்னோவுக்கும் சரி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் பார்த்திங்கன்னா சென்னைக்கு தான் அப்பர் ஹேண்டாக இருக்குது. 58 பாயிண்ட் கிட்டே இருக்குது. ஆனால் இந்த இயர் பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது லக்னோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. பட் ஆனால் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கறதுக்கான சரியான மேட்ச்சு. பிளேயிங் 11 கரெக்டாக அமைஞ்சதுன்னா வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்றைக்கி நல்லா ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா கான்வே இன்றைக்கி டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ரச்சின் ரவீந்திராவும் நல்லா பண்ணுவார். சிவன் துபையும் இந்த இதில் ஆவரேஜாக இந்த 3 பேரும் டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ட்ரீம் டீமில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவுலிங்லேயும் நூர் அகமது, கலீல் அகமது, பத்தீர்னா இவங்க 3 பேருமே ட்ரீம் டீமுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் 2 விக்கெட் ப்ளஸ் எடுக்க அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே உள்ள 3 பேத்துக்கும் விசி சாய்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேலே ரச்சினுக்கு ஒரு கேப்டன் சாய்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி லக்னோவை பொறுத்த வரைக்கும் பூரான், பண்டு, மார்ஸு, மார்க்கரும் இவங்க டாப் ஆர்டர் 4 பேரும். கலீல் அகமது ஓவரை கொஞ்சம் பார்த்து ஆடி ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஆடிட்டாங்களா கொஞ்சம் 20+ ரன் அடிக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மார்ஸ் விளையாண்டார்னா அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இவங்களாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சர்க்குல் தாக்கூர், டிசி. ஸோ இந்த 6 பேரும் நல்லா ப்ளே பண்ண அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஓகே, ரொட்டேஷன் பிளேயர் பார்க்கும்போது இந்த 6 பேர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஒன்று மில்லராக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சைடு ராகுல் திரிபத்தி, இவர் நல்லா இந்த மேட்ச் ஒரு 30+ ரன் அடிக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டில் அவருக்கு ஒரு ஆவரேஜ் ரெக்கார்டு வச்சுருக்கார். விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் ஆடுவார், பட் ஆனால் அவ்வளோ பெரிய இது பண்ண வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஆவேஸ் கானும் ஒரு விக்கெட் எடுக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அஸ்வின் 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்கலாம். 2 விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமில் வந்துடுவார். அஸ்வினா ஜடேஜாவா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. 10 ஒரு டீசென்ட் நாக் ஆடுவார். ஓகே, கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நிக்கலஸ் பூரான், ரச்சின் ரவீந்திரா, ஏடம் மார்க்கர், நூர் அகமது இவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதில் 2 பேர் கண்டிப்பாக ஷோராக நல்லா ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மார்க்கரம் இல்லைன்னா நீங்கள் மார்ஸ் போய்க்கோங்க. சொன்னதை வச்சு நீங்கள் டீம் க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட்டு டீம் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி என்னோடய டெமோ டீம் பார்த்தீங்கன்னா பூரான், மார்ஸ், மார்க்கரம் 3 பேர் பேட்டிங் லக்னோவில். கூடி பார்த்திங்கன்னா கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சிவன் துபை. அதே மாதிரி அஸ்வினை நான் எடுத்திருக்கேன். ஜடேஜா ட்ராப் பண்ணிவிட்டு அஸ்வின் எடுத்திருக்கேன். அஸ்வின் 100 இன்றைக்கி ஒரு 2 விக்கெட் எடுக்க அதிகப்படியான சான்சஸ் இருக்குது மிடில் ஓவரில். ஓப்பனிங்கில்
லக்னோவுக்கு விக்கெட்டு போகலை அப்படிங்கிறதுனால பத்திர்னா 10வது ஓவருக்கு அப்புறம் தான் பவுலிங் போட வருவார். ஸோ அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஷர்துல் தாக்கூர், டி சிங்கும் அதே மாதிரி தான். இவங்க 30+ அடித்து அதுக்கடுத்து விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீம் போட்டிருக்கேன். இன்னும் டீம் வேணும், ஜிஎல் டீம், ஸ்மால் டீம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன். டெலிகிராமில் நான் எப்பவும் காமன் டீம் கொடுப்பேன். அதை பார்த்து நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.